திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாக நலமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன் நமர் நடராஜப் பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடன் நமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியோர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஆறாம் திருமுறையிலே 27வது பதிகம், 6ஆம் திருமுறை 27வது பதிகம். சுவாமிகள் பாண்டி நாட்டில் உள்ள தலங்களை எல்லாம் வணங்கி பொன்னி நாட்டை அடைபவராய் எதிர்ப்படும் தலங்களையெல்லாம் வணங்கி பூம்புகலூர் வந்தடைந்து புனிதர் தாளை வணங்கி உழவார திருத்தொண்டு செய்திருந்த அந்த நிலைமையில் இங்கே நந்த அவருடைய நல்ல நிலைமை உலகவர்க்கு காட்ட கருதிய பெருமான் உழவாரம் நுழைந்த இடமெல்லாம் பொன்னினோடு நவமணிகள் பொழிந்திலங்கச் செய்தார். வாகீசரும் திருமுன்றில் உள்ள அந்த பருக்கை கற்களுடன் பொன்னினோடு நலமணிகளையும் புங்கமல வாவியினிலே புகையெறிந்தார். தோளும் பொன்னும் கல்லும் மணியும் வேறு காணாதிருந்த நல்லோர் முன் நாயனார் திருவருளால் தேவ அரம்பையர்கள் எதிர்கொண்டு பாடுவார்கள். அந்த அத்தனார் திருவடிக்கு நினைவு அகலாது அன்புருகும் மெய்த்தன்மை உணர்வுடைய விழுத்தவத்து மேலோராகிய சுவாமிகள் தம் சித்த நிலை தெரியாது செய்த பணியை நிலை நின்று பிறவியினுடைய தொடக்கத்திலே விழுத்தும் இருவினைகளின் உருவமாய் வந்த அந்த அறமங்கையரை பார்த்து, உம்மால் இங்கு என்ன குறையுடையேன்? யான் திருவாரூர் அம்மானுக்கு ஆளானேன், நீ வீணே அழைத்தல் வேண்டாம் என்று அருளியது. திருப்புகலூரிலே அருளி செய்கின்றவர் திருவாரூரையே எடுத்து ஓதினார். இங்கு திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்தில் 3வது பாடலை நாம் பார்க்கணும். பாடலை நாம் முதலில் காண்போம். சில் உருவில் குறியிருத்தி நித்தல் பற்றி செழுங்கண்ணால் நோக்கும் இது ஊக்கம் அன்று, பல் உருவில் தொழில் பூண்ட பஞ்சபூத பழகி உன் வசம் அன்றே பாரேல் எல்லாம் சொல்லுருவில் சுடர் 3ஆய் உருவம் 3ஆய் தூநயனம் 3ஆகி ஆண்ட ஆரூர் நல்லுருவில் சிவனடியே அடைவேன், நும்மால் நமைப்பு உண்ணேன் கமைத்து நீர் நடமின்களே என்று பாடுகிறார். பல வடிவங்களிலே திரிந்து வேறுபடுகின்ற ஐம்பூதங்களாகிய பொய்மையுடையவரே பொய்மையுடையீர். இந்த பழகீர் நார் பாருங்க, அழிகின்ற சில உருவங்களை குறிக்கோளாகவே கொண்டு அழிகின்ற உருவங்கள் அதை ஒரு குறிக்கோளாக கொண்டு நாள்தோறும் அவற்றை விரும்பி புறத்தில் அழகாக உள்ள கண்களால் பார்க்கும் இந்த செயல் ஒரு நல்லொழுக்கம் ஆகாது. இவ்வுலகம் முழுவதும் உன் வசப்பட்டிருப்பது போதாதா? இந்த உலகமே உன் வசம் இருக்கிற அது போதாதா? யானோ ஐம்புலன்களில் ஒன்றாக சொல்லப்படுகின்ற உருவத்தினை உடைய ஞாயிறு திங்கள் தீ என்ற 3 சுடர்களாய் அயன் அரி அரண் என்ற 3 உருவம் 3ஆய் அச்சுடர்களாகிய கண்கள் 3ஆக கொண்டு இவ்வுலகத்தை ஆளும் ஆரூரிலே உள்ள நல்ல சிவந்த நிறத்தை உடையவனாகிய சிவனடிகளையே அடைவேனாக உள்ளேன். உம்மால் தேய்க்கப்படுவேன் அல்லேன்.
உம்மால் தேய்க்கப்படுவேன் அல்லேன். நமைப்பு உன்னேன், உம்மால் நமைப்பு உன்னேன்னா இந்த இடத்துல தேய்ப்புங்க போதும். தேய்க்கப்படுவேன் அல்லேன். உமக்கு நாம் இணங்காததை பொறுத்து கொண்டு நமக்கு வயப்படும் வேற்று பொருள்களை நோக்கி செல்லுங்கள் செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். பொய்மையுடையீர் என்று சொன்னார். சுடர் 3 என்பது என்ன? ஞாயிறு, திங்கள், தீ. அயல் அரி அருள் 3 வரும். நயனம்னாக்க கண்ணு. நமைப்பு உண்ணுதல்னாக்க தேய்க்கப்படுதல்னு பொருள், அல்லது கெடுக்கப்படுதல் என்று மிக அருமையாக கூறினார். பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். சில்லுருவில் குறியிருத்தி நித்தல் பற்றி செழுங்கண்ணால் நோக்கும் இது ஊக்கம் அன்று. பல்லுருவில் தொழில் பூண்ட பஞ்சபூத பழகி வசம் அன்றே பாரேல் எல்லாம் சொல்லுருவில் சுடர் 3 உருவம் 3 தூநயனம் 3 ஆண்ட ஆரூர் நல்லுருவில் சிவனடியே அடைவேன். நும்மால் நமைப்பு உண்ணேன் கமைத்து நீர் நடமின்களே. கமைத்துன்னு உமக்கு இணங்காமையை பொறுத்து என்று சொல்கிறாங்க. ரொம்ப அற்புதம் அற்புதம் அற்புதம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவாரூர் சென்று அங்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லியங்கோதையுடன் அமர் குற்றிடங்கொண்டாரை வணங்கி அவருடைய பேரருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் அவன் அருள் கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். அடியார் பெருமக்களே, திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.